ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் கலாச்சார புராண பார்வையில் காவேரி தத்துவம் உரை வழங்குபவர் ஷாசன் ஜெயின் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் டாக்டர் ரமாதேவி சேகர் அவர்கள். இந்திய ஆன்மீக மரபில் தீர்த்தம் மற்றும் க்ஷேத்திரம் இரண்டும் மனித வாழ்க்கையின் ஆன்மீக உயர்விற்கான முக்கியமான சாதனங்களாக கருதப்படுகின்றன. தீர்த்தம் என்பது புனித நீர்நிலையும், க்ஷேத்திரம் என்பது தெய்வீக சக்தி நிறைந்த புனித தலத்தையும் குறிக்கின்றன. இவை இரண்டும் மனிதனை பாப விமோச்சனம், புண்ணிய லாபம், ஆன்மீக சுக்தி ஆகியவற்றின் வழியாக மோட்ச பாதையை நோக்கி வழிநடத்துகின்றன. இதம் ஆபஹா பிரவஹத யத் கிஞ்சிம் துரிதம் மயி யத் வாஹம் அபிதுத்ரோஹ யத்வாஷேப உதான்ருதம் என்கிறது ரிக்வேதம். எல்லா பாவங்களையும் நீக்கும் எல்லா தீர்த்தங்களின் வடிவமான புனித தீர்த்தத்திற்கு நமஸ்காரம் என்கிறது இந்த மந்திரம். இந்த உலகத்தில் எந்த பண்பாட்டை எடுத்து பார்த்தாலும் ஒரு உணர்வு மட்டும் எல்லாவற்றையும் இணைத்து நிற்கிறது. நீர் என்பது வெறும் உயிர் தாங்கும் ஒரு இயற்கை பொருள் அல்ல. அது மனிதனின் உள்ளத்தில் தூய்மை, புதுமை என்ற உணர்வுகளை எழுப்பும் ஒரு சக்தியாகும். ஆனால் அதனால் பாரத வருஷத்தில் இந்த உணர்வு இன்னும் ஆழமாக சென்று இருக்கிறது. இங்கே நீர் ஒரு ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் சக்தி என்று நம்பப்படுகிறது. தீர்த்தேன நாச்சா தாத்ருஷானாம் ஓகோ தீர்கோ ந சித்ருமா கிருணோத்தி அத்வா என்கிறது ரிக். இந்த நம்பிக்கை வெறும் தனிப்பட்ட எண்ணமாக இல்லாமல் வேதங்களில், புராணங்களில், இதிகாசங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும் ஒரு அடிப்படை கருப்பொருள். இந்திய சாஸ்திர மரபுகள் நீரை படைக்கப்பட்ட ஒன்றாக மட்டுமில்லாமல் படைப்பின் ஆதி ஊற்றாக விளக்குகின்றன. பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு எல்லாம் நீரிலேயே இருந்தது என்ற அந்த காஸ்மோலாஜிக்கல் பார்வையானது நீருக்கு ஒரு தெய்வீக உயர்வை அளிக்கிறது. அதனால்தான் கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற புனித நதிகளின் ஓடுகின்ற நீரானது புனிதத்தையும் அதிசய சக்தியையும் தெய்வீக அருளையும் ஒரு சேர அளிப்பதாக வர்ணிக்கப்படுகிறது. புனித இலக்கியங்களில் இருந்தும் இன்றைய அன்றாட வழக்கங்கள் வரை நதிகள் மனித சமுதாயத்திலிருந்து பிரிக்க முடியாதவையாக இருந்து வருகின்றன. சடங்குகள், திருவிழாக்கள், தீர்த்த யாத்திரைகள் இந்த எல்லாவற்றையும் மையத்தினும் நதிகள்தான் நிற்கின்றன. ஒரு நதியை நோக்கி மனிதனுக்குள் உருவாகும் பிணைப்பு ஒரு சாதாரண உணர்ச்சி பந்தம் அல்ல. அந்த நீரிலே ஒரு தெய்வீக இருப்பை உணர்ந்து கொள்ளும் ஒரு ஆன்மீகமான அங்கீகாரம். இந்த உணர்வானது சடங்குகளால், பண்பாட்டு மரபுகளால், தொடர்ச்சியான வழிபாடுகளால் தலைமுறையாக பேணப்பட்டு வருகிறது. அதனால் இங்கே நீரை பற்றி மத உணர்விலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்விலும் ஒருங்கே இடம் பெறுகின்றன. சில இடங்களில் இந்த புனித தன்மையானது அதிக தீவிரத்துடன் வெளிப்படுகிறது. அவை வழிபாடும் நடைபெறும் இடங்களாக, யாத்திரை மையங்களாக, ஆன்மீக அனுபவங்களின் குவியல்களாக மாறுகின்றன. தீர்த்தம் என்ற சொல்லானது திரு என்ற தாத்துவிலிருந்து, அதாவது வேர் சொல்லிலிருந்து உருவானது. அதாவது சம்சார கடலை கடக்க உதவும் சாதனம் என்பதே தீர்த்தத்தின் தத்துவார்த்தம். தீர்த்தேன தரணம் பாப்பானாம் தஸ்மாத்து தீர்த்தம் இதி ஸ்மிருதம். பாவங்களை கடக்க செய்பவையாக இருப்பதால் அவை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றன. வேத, இதிகாச, புராண மரபுகளில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி போன்ற நதிகளை தீர்த்தங்களாக போற்றப்படுகின்றன. அவற்றில் ஸ்நானம் செய்வது உடல் சுத்தியுடன் சேர்ந்து மனசுத்தியையும் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதாவது ஒரு தீர்த்தத்தை தரிசிக்கும் மனிதனின் துன்பங்களிலிருந்து விடுபட்டு முக்தியின் உலகிற்கு செல்வதாக தொன்மை காலங்களிலிருந்து நீரை பற்றின ஒரு உணர்வானது இருக்கிறது. மனித வாழ்வில் பரிசுத்தத்தை அளிக்கும் தெய்வீக சக்தியாக மதிக்கப்பட்டு வந்தது நீர். வேத இலக்கியங்களில் நீர் வெறும் இயற்கை பொருளாக இல்லாமல் அது ஒரு பாபநாசினியாக, உயிர்த்தாங்கியாக, தெய்வீக தன்மை கொண்டதாக, உயர்வாக போற்றப்படுகிறது. இந்த உணர்வானது ரிக்வேதத்தில் 7வது மண்டலத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தில் இவ்வாறாக எடுத்துரைக்கப்படுகிறது. ஆபோ எம் வகா பிரதமம் தேவயந்த இந்திரபானம் ஊர்மி கிருண்பத்தேழகா தம் ஓ வயம் சுச்சிம் அரிம்பிரமத்ய திருதப்ரசும் மதுமந்தம் வனேம ய ஆபோ திவ்யா உதவா ஸ்ரவந்தி கனித்ரமா உதவா யாஹா ஸ்வயம் ஜாஹா சமுத்ரார்த்தாக யா சுச்சயாக பாவகாக தாக ஆபோ தேவிரிக மாம் அவந்து என்கிறது இந்த ரிக்கானது. வானுலகில் தங்கியிருக்கும் நீர்கள், பூமி எங்கும் பாய்ந்தும் ஓடும் நீர்கள், மனிதனால் தோண்டப்பட்ட கால்வாய்களில் ஓடும் நீர்கள், தாமே இயற்கையான உருவான ஊற்று நீர்கள், இவை அனைத்தும்
கடலை நோக்கி சென்று சேரு அனைத்து நீர்களும் இயல்பிலேயே பரிசுத்தமும் பாவங்களை அழிக்கும் சக்தியுடைய தெய்வீக நீர்களாக விளங்குகின்றன. அத்தகைய தேவி ரூபமான நீங்கள் இப்பூமியில் என்னை காக்கவும் அருள் புரியவும் செய்வனவாகட்டும். இதை தொடர்ந்து வரும் ரிக்வேதத்தில் 7வது மண்டலத்தில் சூக்தங்களும் நீரை தெய்வமாக நேரடியாக போற்றப்படுகின்றது. அங்கே நீர்கள் தாமே பரிசுத்தமானவை என்றும் பிறரை பரிசுத்தமாக்கும் ஆற்றல் கொண்டவை என்றும் சுச்சயஹா பாவகாஹா என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. இதையேதான் அதர்வ வேதத்திலும் இந்த நீரானது தெய்வமாக போற்றப்படுகிறது. அந்த சூக்தத்தில் நீர்களை மீண்டும் மீண்டும் சுச்சயஹா பாவகாஹா, அதாவது பரிசுத்தமும் பாப்பநாசினியும் உடையவை நீர்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றன. இதம் ஆபஹா பிரபஹத எத்கிஞ்சித் துரித்தம் என்ற இந்த ஒத்த கருத்தே ரிக்வேதத்திலும் அதர்வ வேதத்திலும் காணப்படுகிறது. இதம் ஆபஹா பிரபஹத எத்கிஞ்சித் துரித்தம் என்றும் என்னுள் இருக்கும் இந்த பாவமும் மாசும் தவறும் நீரால் அகன்று போகட்டும் என்று வேண்டப்படுகிறது. இவ்வாறு வேத பாரம்பரியத்தில் நீர் என்பது உயிரை தாங்கும் வளம் மட்டுமல்ல, அது ஆன்மீக தூய்மை, அறநெறி, பாபநாசம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் தெய்வீக தத்துவத்தின் மையமாக விளங்குகிறது. பூமியிலிருந்து இறைவனை தொடச் செய்யும் இந்த ஆன்மீக பாலமே தீர்த்தமாகும். அதனால்தான் தீர்த்தம் என்பது வெளிப்புற நீர்நிலை மட்டுமல்லாமல் தெய்வீக சக்தி நிறைந்த ஆன்மீக அனுபவம் என்பது தெளிவாக தெரிகிறது. இவ்வாறாக தீர்த்தமானது போற்றப்பட்டது. மேலே நாம் காவேரி நதியை பற்றி பார்ப்போம். காவேரி நதி என்பவள் நதி மட்டுமல்லாமல் ஒரு தாயாக அவள் பாய்ந்த இடமெல்லாம் வாழ்க்கையானது சிறந்தது, அவள் நடந்த இடமெல்லாம் பண்பாடானது செழித்தது. இப்பொழுது காவேரியின் தெய்வீக தோற்றத்தை பற்றி பார்ப்போம். ஸ்கந்த புராணமும் ஆக்னேய புராணமும் காவேரியின் தோற்றத்தை விரிவாக எடுத்துரைக்கின்றன. சஹ்யமலையில் பிரம்மகிரி என்ற சிகரத்தில் கவேரன் என்ற முனிவரானவர் கடுந்தவம் செய்தார். அந்த தவத்தின் பயனாக பிரம்மதேவர் தனது மனதிலிருந்த விஷ்ணுமாயா அம்சமாக ஒரு தெய்வீக கன்னிகையை உருவாக்கினார். அந்த கன்னிகையே மனித ரூபத்தில் கவேரரின் மகளாகவும் பின்னர் அகஸ்திய முனிவரின் பத்னியான லோபாமுத்ரையாகவும் அதே சமயம் நதிரூபமான காவேரியாகவும் வெளிப்பட்டாள் என்பது ஒரு கூற்று. காவேரி அம்பே நமஸ்துப்யம் சர்வபாப பிரணாசினி சர்வதீர்த்தமயி தேவி நமோஸ்துதே நமோ நமஹா என்கிறது ஸ்லோகம். அகஸ்தியர் அவளை ஆசிர்வதிக்கும் போது கூறிய வார்த்தைகளானவை மிகவும் முக்கியமானதாகும். தக்ஷிண கங்கேதி லோகே காவேரி திவ்ய தேவதா சர்வதீர்த்தமயி புண்ணியா மோக்ஷ மார்கைக சாதினி என்கிறார். அதாவது வடநாட்டில் கங்கை எவ்வாறு உயர்ந்தவளோ அதுபோல தென்னாட்டில் காவேரியானவள் எல்லா தீர்த்தங்களின் ஸ்வரூபம், மோட்சத்திற்கான நேரான வழி என்கிறார். காவேரி त्वत् कवारि प्रवहति सरितां सार्वभौमैः भूमौ यत्रायं पुण्यदेशः स तु किमुत वृषकप्पि अभीष्टस्थलं चेत् काश्यातुल्यानि यानि त्वद्गणिषत षडपि आर्षकीर्षु स्थलानि श्वेतारण्यं च तेषु इदम् इह वसतां को யமஸ்தஸ்ய கே அமி என்கிறார். மேலும் வேத ஸ்தோத்திரமான ஸ்ரீ ருத்ரம் பரம்பொருளை பல்வேறு பொருட்களின் பெயர்களால் வணங்குகிறது. மரங்கள், மலைகள், நதிகள், பறவைகள், விலங்குகள் அனைத்திலும் இறைவன் நிறைந்திருப்பதை அது எடுத்துரைக்கிறது. காரணம், இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதே வேதத்தின் பார்வை. இந்த இறைவன் நதிகளாகவும் வெளிப்படுகிறார் என்கிறது ஸ்ரீருத்தம். அவரை இவ்வாறாக வணங்குகிறது. நமோ நாத்யாய. நாத்யாய என்ற இந்த நாமமானது சிவசகஸ்ர நாமத்திலும் பத்ம புராணத்திலும் இடம்பெறுகிறது. நதிகத ஜலரூபோ நாத்யஹா நமோ நாத்யாய இதி ஸ்ருதிஹி. இதற்கு உரையாசிரியர்கள் அளிக்கும் விளக்கம் மிகவும் அழகானதாக காணப்படுகிறது. நதியில் ஓடும் நீரின் வடிவமே பரமேஸ்வரம் என்கிறது. இந்த காரணத்தினால்தான் நதிகளை நாம் புனிதமானவையாகவும் கருதுகிறோம். அவற்றை மாசுபடுத்தக்கூடாது என்று வேதங்கள் கடுமையாக அறிவுறுத்துகின்றன. நாப்சு மூத்திரபுரீஷம் ந குர்யாத் ந நிஷ்டிவேத் என்கிறது வேதமானது. நமது யாத்திரைகள் ஆன தீர்த்த யாத்திரைகள் புகழ்பெற்ற கோயில்களை தரிசிப்பதோடு கங்கை, காவேரி, யமுனை போன்ற புனித நதிகளின் நீராடுதலையும் உள்ளடக்கியவை ஆகும். இந்த நதிகளை போற்றி புகழும் ஸ்தோத்திரங்களும் நமக்குண்டு. வேதங்களில் குறிப்பிடப்படும் முக்கியமான மந்திரங்களில் ஒன்றான அகமர்ஷண சூக்தம் என்பது இது தைத்திரிய உபனிஷத்தின் மகாநாராயண பலியின் ஒரு பகுதியாகும். நீரின் தெய்வமான வருணனை நோக்கி அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சூக்தமானது பொதுவாக ஸ்நானத்திற்கு முன் ஜபிக்கப்படுகிறது. இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதத்ரி ஸ்தோமம் சச்சதா பருஷ்ணியா அசிக்னியா மருத்ருதே விதஸ்தயா அர்ஜிகீயே ஸ்ருணுஷ்யா சுஷோமயா என்கிறது.
இந்த மந்திரத்தில் குறிப்பிடப்படும் நதிகளானவை கங்கை, யமுனை, சரஸ்வதி, சுதத்ரி என்கின்ற ஷட்லஜ், பருஷ்ணி என்கின்ற ராவி, அஷிக்னி என்ற சீனாப், விதஸ்தா என்ற ஜீலம், சுஷோமா என்கின்ற சோஹன் ஆகிய நதிகள் ஆகும். இவற்றில் கடைசியாக குறிப்பிடப்பட்ட 4 நதிகள் சிந்து மாகாணத்தில் பாய்ந்தன. அகமர்ஷண சூக்தத்தில் வரும் ஒரு சொல் மிகவும் கவனிக்க வேண்டியவையாக உள்ளது. அந்த சொல்லானது மருத்ருத்தே. வேத மந்திரங்களின் நதிகளின் பெயர்களோடு வந்து சேரும் இந்த மருத்ருத்தே என்கின்ற இது எந்த நதியை பற்றி சுற்றி காட்டுகிறது என்ற கேள்வியானது இயல்பாக எழுகின்றது. இந்த இடத்தில் நமக்கு தெளிவான விளக்கத்தை அளிப்பது பிரம்மாண்ட புராணம். காவேரி அன்னையை வேண்டி பாடப்பட்டுள்ள காவேரி பிரார்த்தனையில் காவேரியை நேரடியாக மருத்ருத்தே என்றே அழைக்கிறது. மருத்ருத்தே மான்ய ஜல பிரவாஹே கவேர கன்யே நமதாம் சரண்யே மான்யே விதேர் மானசபுத்ரி சௌமியே காவேரி காவேரி மம பிரசீத. மருத்ருத்தே மகாபாகே மகாதேவி மனோஹரி சர்வாபீஷ்ட பிரதே தேவி ஸ்நாஸ்திதாம் புண்ணியவர்தினி என்கிறது. இங்கே மருத்ருத்தே என்பது காவேரி அன்னையின் ஒரு நாமமாகவே வருகிறது. மகாபாக்யவதியான மனதை ஈர்க்கும் கருணையின் வடிவமே, பக்தர்கள் வேண்டிய அனைத்தையும் அளிப்பவளே, ஸ்நானம் செய்தால் புண்ணியத்தை வளர்ப்பவளே என்று காவேரியை இந்த ஸ்லோகமானது வர்ணிக்கிறது. மருத்ருத்தே என்ற சொல்லின் பொருளையும் இங்கே சற்று கவனிக்க வேண்டும். மருத் என்பது வாயு தேவர்கள், திருத்தே என்றால் தாங்கி நிறுத்துதல், போஷித்தல். உயிரையும் பசுமையும் செழிப்பையும் தர்மத்தையும் தாங்கி நடத்தும் நதியான காவேரி, அதனால் இவளுக்கு இந்த நாமமானது இயல்பாகவே பொருந்துகிறது. அடுத்த ஸ்லோகமானது காவேரியின் பாபநாசன சக்தியை பற்றி வெளிப்படுத்துகிறது. சர்வ பாப க்ஷயக்கரே மம பாபம் விநாசய கவேர கன்யே காவேரி சமுத்திர மகிஷி பிரியே. எல்லா பாவங்களையும் அழிப்பவளே, என் பாவத்தையும் அழி என்று பக்தன் நேரடியாக வேண்டுகிறான். கவேரரின் கன்னியான கடலரசனுக்கு பிரியமானவளே என்று அவளை அழைக்கிறான். பிரம்மாண்ட புராணமானது இவ்வாறாக மேலும் காவேரியை பற்றி போற்றுகிறது. தாசாம்ச சரிதாம் மத்தியே சகக்கன்யா கணாசினி காவேரி லோகவிக்யாதா ஜனதாப நிவாரிணி. அனைத்து நதிகளும் சஹ்யமலையின் கன்னியாகிய காவேரியே, கனமான பாவங்களை அழிப்பவளே, மக்களின் தாபத்தையும் துன்பத்தையும் நீக்கும் தாயானவளே. அதனால் வேதத்தில் வரும் மருத்ருத்தே என்ற சொல்லும் சஹ்ய கன்யா என்கின்ற இந்த சொல்லும் புராணத்தில் வரும் மருத்ருத்தே என்ற நாமமும் இரண்டும் ஒரு சேர தெய்வீக நதியான காவேரியை பற்றி சுற்றி காட்டுகின்றன. அந்த நதியான காவேரியானவள் எந்த விதத்தில் சிறந்தவள் என்று பார்க்கும்போது கங்கையை விட காவேரியானவள் மேன்மையானவள். எவ்வாறு மேன்மையானவள் என்ற இந்த கேள்வியானது புதிதல்ல, இன்று எழுந்த கேள்வியும் இல்லை. இந்த கேள்வி பண்டைய புராண காலத்திலிருந்தே வருகிறது. புராணங்களில் ஒரு அழகான சம்வாதமானது கங்கை மற்றும் காவேரிக்கு இடையே வருகிறது. கங்கை மற்றும் காவேரி இரு நதிகளில் யார் உயர்ந்த நதி, யார் அதிகம் புனிதம் கொண்டவள் என்று கேட்கும்போது கங்கை மகாவிஷ்ணுவின் திருவடிகளை ஸ்பரித்ததால் புனிதமானாள் என்றும், காவேரியானவள் மகாவிஷ்ணுவின் முழு திருமேனியும் ஸ்பரிசத்தால் புனிதமானாள் என்கிறாள். கங்கை இறைவனின் ஒரு அங்க ஸ்பரிசத்தாலும் புனிதம் பெற்றவள். காவேரியானவளோ இறைவனின் சர்வாங்க ஸ்பரிசத்தால் முழுமையான அருள் வெளிப்பட்டாள். அதனால்தான் காவேரி என்பவள் ஒரு தீர்த்தம் மட்டுமல்லாமல் அவள் சர்வ தீர்த்தமயி. அவள் பாவம் போக்கும் நதி மட்டுமல்லாமல் பக்தியை வளர்க்கும், ஞானத்தை தரும், முக்திக்கு வழிகாட்டும் தாயாகவே போற்றப்பட்டாள். வேதங்களிலும் புராணங்களிலும் காவேரியின் இந்த உயர்ந்த நிலையானது மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. பாகவத புராணத்தில் 10ஆம் ஸ்கந்தத்தில் பகவான் பலராமரானவர் தமது தீர்த்த யாத்திரை பற்றி சொல்லப்படும் ஒரு அழகான பகுதி வருகிறது. பலராமர் வடநாட்டிலிருந்து தென்னாட்டை நோக்கி புனித தலங்களை தரிசிக்க வரும்போது காஞ்சிபுரத்தையும் காவேரி நதியும் தரிசித்தார் என்று பாகவத பதிவானது பதிவு செய்கிறது. காமகோட்டபுரியும் காஞ்சிம் காவேரிம் ச சரித்வரா. நதிகளில் சிறந்த நதியானவளே. பாகவதம் காவேரியை சாதாரணமான ஒரு நதி என்று சொல்லாமல் நதிகளில் சிறந்தவள் என்று குறிப்பிடுகிறது. இது கவனிக்கத்தக்கது. காஞ்சியானது ஞானத்தின் மையமாகவும் காவேரி என்பது புண்ணியத்தின் ஓடையாகவும் இரண்டையும் ஒரே வரியில் இணைத்து பலராமரின் யாத்திரையானது புனிதம் பெறுகிறது. இதன் மூலம் பாகவதம் சொல்லும் செய்தியானது காவேரி கரை என்பது பகவானானவர் நடமாடிய புனித பாதை.
பாகவதத்தில் 11ஆம் ஸ்காந்தத்திற்கு வருவோம். இங்கே முனிவரானவர் காரபாஜனன் என்பவர் அரசனான நிமியுடன் உரையாடுகிறார். கலியுகத்தின் தன்மை என்ன என்று அவர் இந்த யுகத்தின் உண்மைகளை பற்றி கேட்கிறார். அந்த யுகத்தில் உண்மையான பக்தர்கள் தோன்றுவார்களா என்ற இந்த கேள்விக்கு அவர் பதில் அளிக்கிறார். கரபஜனன் சொல்லுகிறார், கலியுகத்திலும் கூட பகவானின் மகத்தான பக்தர்கள் பூமியில் மறைய மாட்டார்கள். குறிப்பாக திராவிட தேசத்தில் சில புனித நதிகள் பாயும் பகுதிகளில் பெருமளவில் தோன்றுவார்கள் என்கிறார். क्वचिन् महाराज द्रविडेषु च பூரிஷா தாமிரபரணிம் நதிம் எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி என்கிறது பாகவதம். அந்த வரிசையில் பாகவதம் மேலும் தெளிவாக சொல்லுகிறது, காவேரீச்ச மகாபுண்யா பிரதீச்சீச்ச மகாநதி. மிகவும் புனிதமான காவேரி என்கின்ற நதி மகாபுண்யா என்று நேரடியாக சொல்லப்படுகிறது. அதோடு மேற்கு நோக்கி பாயும் மகாநதியானவளையும் இணைத்து சொல்லி இந்த நதிகள் பாயும் பகுதிகளே கலியுகத்தில் பக்தி மலரும் பூமி என்று உறுதி செய்கிறது. இதன் ஆழ்ந்த பொருள் என்ன என்றால், யுகங்கள் மாறினாலும் காலம் மாறினாலும் பக்தியின் அடையாளமான காவேரியானது கரையை விட்டு அகலாது என்பதே பாகவதத்தின் அறிவிப்பு. மேலும் வேதம் காவேரியை மருத்ருத்தே என்றும் புராணம் அவளை சரித்வரா என்றும் மகாபுண்யா என்றும் அழைக்கிறது. இதிகாசமும் பகவான் நடந்த நதியாக அவளை சுட்டி காட்டுகிறது. அதனால் காவேரி ஆனவள் ஒரு பக்தி தொடரும் பாதை, யுகங்கள் கடந்தும் ஒளிரும் ஒரு ஆன்மீக ஓடை. அவள் பக்தியையும் வளர்ப்பால், அதே சமயம் முக்தியையும் அளிக்கும் தெய்வ அருள். இந்த இரண்டு அம்சங்களும் பக்தி மற்றும் முக்தி ஒரே இடத்தில் ஒரே நதியில் ஒரே தாயில் கிடைக்கும் என்பது காவேரி வழிபாட்டின் தனி சிறப்பாகும். காவேரி ஆனவள் தென்னாட்டின் கங்கையாகவும் சர்வதீர்த்த மையாகவும் விளங்கி பக்தியையும் முக்தியையும் ஒரே நேரத்தில் அருளும் தெய்வீக தாயாக வேத புராணங்களில் உயர்ந்து நிற்கிறாள். இப்பொழுது புராணங்களிலும் இலக்கியங்களும் வெளிப்படுத்தும் காவேரியின் மகிமையை காண்போம். வேதானு வேத்யே விமல பிரவாகே விஷுத்த யோகீந்திர நிவாச யோகியே ரங்கேஷ போகாயத்தன பரே காவேரி காவேரி மம பிரசீத. வேதங்களால் போற்றப்படுகின்ற தூயம் ஓட்டமுடையவளே, பரிசுத்த யோகிகளின் வாசத்திற்கு தகுதியானவளே, ஸ்ரீ ரங்கநாதன் தங்கும் திவ்ய தலங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவளே, காவேரி தாயே என் மீது கருணை புரிவாயாக என்று காவேரி வழிபாட்டின் தனி சிறப்பை பற்றி இந்த ஸ்லோகமானது குறிக்கிறது. மேலும் பிரம்மாண்ட புராணம் ஒரு அழகான பிரார்த்தனையை தொகுத்து கூறுகிறது. தேஹிமே பக்தி முக்தித்வம் சர்வதீர்த்த ஸ்வரூபிணி சிந்துவரியே தயா சிந்தோ மாம் உத்தர தயாமுதே என்கிறது இந்த ஸ்லோகம். காவேரி மகிமையின் சாரத்தை முழுமையாக சொல்கிறது. தேஹிமே பக்தி, எனக்கு பக்தியை அருள், அதாவது இறைவனை நினைக்கும் மனநிலையை எனக்கு தர வேண்டும் என்கிறது. இதிகாசம் சொன்னது இதுதான். காவேரியின் கரையானது அப்சரசர்கள் ஆகிய தேவியா கன்னிகையால் விளையாடும் அளவுக்கு தூய்மையான பக்தி நிறைந்த நிலமாகும். முக்தித்வம் தேஹி, எனக்கு முக்தியையும் அருள். ஆக்னேய புராணம் மேலும் இவ்வாறாக காவேரி நீரை பற்றி வர்ணிக்கிறது. காவேரி நீரை ஸ்பர்ஷத்தினாலோ அந்த நதியிலிருந்து வீசும் காற்றானது நம்மை தொட்டாலோ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்கின்ற மறுபிறவியின் சங்கிலியானது அருந்து ஹரியின் திருவடிகள் கிடைக்கும் என்கிறது. சர்வதீர்த்த ஸ்வரூபிணி, எல்லா தீர்த்தங்களின் ஸ்வரூபமே காவேரி என்கிறது. அதனால்தான் கங்கையின் புண்ணியம், யமுனையில் கிடைக்கும் பரிசுத்தம், சரஸ்வதியின் ஞானம் அனைத்தும் ஒரு சேர காவேரியில் கிடைக்கிறது. அடுத்த சொல் முன்னும் இறுக்கமானது. தயா சிந்தோ, கருணையின் கடலானவளே. காவேரி தாயானவள் யார் தகுதி உடையவர் யார் தகுதி இல்லாதவர் என்று கணக்கு பார்க்குவதில்லை. யார் அவளிடம் சரணடைந்தாலும் கருணையோடு அருள் செய்யும் தாயானவள். இப்பொழுது அந்த காவேரி என்ற சொல்லின் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். மேலும் இந்த ஸ்லோகத்தில் மாம் உத்தர, என்னை உத்தரித்து விடு என்று முடிகிறது. காவேரி என்ற பெயரானது எவ்வாறாக வந்தது? இந்த கேள்விக்கு பதிலாக அமைகிறது பிரம்ம வைவர்த்த புராணத்தில் வரும் இந்த ஸ்லோகம். ககாரஹா கலுஷம் ஹந்தி வேகாரோ வாஞ்சித பிரதாகா ரீகாரோ மோக்ஷதோ நிருணாம் காவேரி இதி அவதாரய என்கிறது. இந்த ஸ்லோகம் காவேரி என்ற பெயரின் உள்ளார்ந்த பொருளை அவ்வளவு அழகாகவும் எளிமையாகவும் திறந்து வைக்கிறது நம் முன்னே. முதலில் கா என்ற சொல்லானது ககாரஹா கலுஷம் ஹந்தி, கா என்ற எழுத்து கலுஷம், அதாவது பாப்பம், மாசு, அழுக்கு, அவற்றை அழிக்கும் சக்தியை குறிக்கிறது. காவேரி கரையில் வாழ்ந்த மக்கள் அவளை ஏன் பாப்பநாசினி என்று அழைத்தார்கள்? ஒரு முறை நீராடினாலே மனம் சுத்தமாகிவிட்டது என்று சொன்னார்கள் அல்லவா? அதற்கு இதுவே காரணம். அடுத்த எழுத்து வே, வேகாரஹா வாஞ்சித பிரதாகா. வே என்பது வாஞ்சிதம், நாம் விரும்புவது, வேண்டுவது, அதை அளிப்பவள் என்ற பொருள். வீட்டிற்கு செல்வம் வேண்டுமென்றாலும் வயலில் விளைச்சல் வேண்டுமென்றாலும்
குழந்தை, கல்வி, ஆரோக்கியம் வேண்டுமென்றாலும் மக்கள் சென்ற இடமானது காவேரி கரை. இப்பொழுது 3வது எழுத்தை பற்றி பார்ப்போம். ரீ. ரீகாரஹா மோக்ஷதோ நிருணாம். ரீ என்பது மனிதர்களுக்கு மோட்சத்தை அளிப்பவள் என்று பொருள். இதுதான் காவேரியின் உச்சக்கட்ட நிலையாகும். காவேரி பாவத்தை மட்டும் போக்கி நிறுத்தாமல், வரங்களை மட்டும் கொடுத்து நிற்காமல், பிறவி சங்கிலியை அறுக்கும் தாயானவள். இந்த 3ஆன பாபநாசம், வாஞ்சித பூர்த்தி, மோக்ஷ பிராப்தி ஒன்றாக சேர்ந்து உருவான பெயர்தான் காவேரி. அவளுக்கு இன்னொரு அழகான பெயரும் உண்டு, கனக சரித். கனகம் என்றால் தங்கம், சரித் என்றால் நதி. கனக சரித் என்றால் தங்கம் போல ஒளிரும் ஒரு நதியானவள். காவேரியின் மணற்பரப்பில் தங்க சத்து அதிகம் உள்ளது. அதனால்தான் இந்த நதி பாயும் இடமெல்லாம் செழிப்பும் வளமும் பெருகியது. இதன் பிரதிபலிப்பே தமிழ் மரபில் அவளுக்கு கிடைத்த பெயர் பொன்னி. பொன்னி என்றால் தங்கத்தைப் போல வளம் தரும் நதி. வயலில் பொன் விளையும், வீட்டில் பொன் பெருகும், உள்ளத்தில் பொன் போன்ற அமைதி பிறக்கும். அதனால்தான் தமிழ் நெஞ்சம் காவேரியை பொன்னி தாய் என்று அழைத்தது. மேலும் துலா மாதம் காவேரி ரகசியம் பற்றி பார்ப்போம். ஐப்பசி மாதம் ஆன துலா மாதம். இந்த மாதத்தில் காவேரியின் மகிமை 1000 மடங்கு பெருகுகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. 3.5 கோடி தீர்த்தங்கள் துலா மாதத்தில் காவேரியில் வந்து அடைகின்றன என்று ஒரு குறிப்பு உள்ளது. துலா மாதத்தில் காவேரி மகாத்மியத்தை பாராயணம் செய்தாலே காவேரி ஸ்நான பலன் கிடைக்கும் என்று ஆக்னேய புராணம் உறுதியாக சொல்கிறது. காவேரியாக ஸ்மரணம், தர்சனம், ஸ்பர்சனம், ஸ்நானம் அநேக ஜன்ம சம்சித்தி புண்ணிய ரகசேகே பலம் என்றது. காவேரியை நினைத்தாலே பாவங்கள் அகலும். அதுவே இந்த நதியின் கருணையாகும். இந்த தெய்வ நதியின் பெருமையை ஆக்னேய புராணத்தில் 30 அத்தியாயங்களாக விரிந்து உரைக்கிறது. இந்த ஆக்னேய புராணம் துலா காவேரி மகாத்மியத்தில் 7-8 அத்தியாயங்களில் ஹரிச்சந்திர மகாராஜன் அகஸ்ய மகரிஷியோடைய சம்பாதமானது வருகிறது. அவற்றில் காவேரியாக மகிமானம் துவம் புரோச்சியமானம் மயாத்யது ஸ்ருணுஷ்வ அவஹிதோ ராஜன்னு சஹசிர ஆயுத பிரிய என்று வருகிறது. துலா மாசேச்ச காவேரியா மாகேவை வைஷாக ஏவச்ச ஸ்பர்ஷனம் தஜ்ஜல ஸ்நானம் ஜன்மாந்தர தபஃபலம் அநேக ஜன்ம சம்சித்தி புண்ணியராஷேகே நரஸ்யச்ச ஸ்நாத்தும் மதிஹி பவேத் ராஜன்னு காவேரியா விமலே ஜலே என்கிறது. அதாவது காவேரி நதியை ஸ்மரிப்பவனும் பார்க்கிறவனும் கீர்த்தனை செய்து புகழ்கின்றவனும் ஜலத்தை தொடுபவனும் அதில் ஸ்நானம் செய்பவனும் அநேக பூர்வ ஜன்மாக்களில் தவம் செய்த புண்ணியத்தை சேகரித்திருக்க வேண்டும். மேலும் துலா மாத மாதங்களில் காவேரி ஸ்நானமானது செய்தவர்களின் புண்ணியத்தை பற்றி வர்ணிக்க இயலாது. அந்த அளவுக்கு புண்ணியமானது அடையும் என்கிறார் மகரிஷி. கிம் தபோபிஷ்ய வேதைஷ்ய கிம் தீர்த்தைஹி கிம் பிரதாதிபிஹி காவேரியா து சக்ருத் ஸ்நாத்வா சாலோக்கியம் நாராயணோ பவேத் என்கிறது. தவம் செய்வதனாலும், வேதம் ஓதுவதாலும், விரதங்கள் அனுஷ்டிப்பதாலும், தீர்த்த யாத்திரை செய்வதாலும் உண்டாகக்கூடிய பலன்களை ஒருவன் ஒரே ஒரு தடவை காவேரி ஸ்நானம் செய்தால் சுலபமாய் அடைந்து ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு சமமாக விளங்குவான். இந்த புண்ணியமான கதையை நிச்சுலாபுரி நாயகனான தர்மவர்மா என்ற ராஜரிஷிக்கு தால்பி மகரிஷி இடமிருந்து அறிந்து கொள்கிறார். அகஸ்தியர் ஹரிச்சந்திரனுக்கு காவேரியின் உற்பத்தியை பற்றி மேலும் கூறுகிறார். கவேரர் என்ற ரிஷி பிரம்மகிரி பிராந்தியத்தில் கடுந்தவம் செய்கிறார். பிரம்மன் பிரத்யக்ஷமானார். பிரம்மா அவரிடம் வரம் வேண்டுகிறார். மம கன்யா ஜெகன்மாதா விஷ்ணு மாயா மகாமுனே த்வத் புத்ரித்வம் கதாதேவி தவ மோக்ஷம் பிரதாசியதி என்று பிரம்மானவர் உரைக்கிறார். இத்யுக்த்வா அசௌ ஸ்மரன்னு மாயாம் விஷ்ணுலோகாம் உபஸ்ததே விஷாலாட்சி சர்வாபரண பூஷிதா என்று காவேரி தாயை பற்றி வர்ணனையானது வருகிறது. இந்த காவேரி ஆனவள் மோட்சத்திற்கு காரணமாய் இருப்பாள் என்று கவேரரிடம் சொல்லுகிறாள். விஷ்ணு மாயா ஸ்வரூபிணி என்ற அகண்ட அருளோடும் அழகான கண்களோடும் எல்லாவித ஆபரணங்களோடும் உன்னிடத்தில் ஆவிர்வாவம் செய்வாள் என்று பிரம்மானவள் கூறுகிறார். இந்த மானசீக தெய்வ கன்னியை பார்த்து பிரம்மா மேலும் சொல்கிறார். சா கன்யா சின்மயி திருஷ்டுவா தேவகந்தர்வ சம்ஸ்துதா பிதாமகா தாம் அவலோக்கிய வாக்கியம் ஏத்தது உவாச்சக பத்ரேஷு யோகினி தேவி கன்யாத்வம் கச்ச முக்திதா நதி பூத்வா து காவேரி மோக்ஷ மார்கைக சாதினி சர்வதீர்த்தமயி புண்ணியான் லோகா துவம் பாலயிஷ்யசி லோபாமுத்ரா ஆக்யா சாப்பி துவம் ஏகாந்தேன உபபத்ஸ்யத
என்கிறார். மேலும் பவபார்யாஹி அகஸ்தஸ்ய யோகீந்திரஸ்ய மகாத்மனாக இத்தியுக்த்வா அந்தர்ததே பிரம்மா ஹம்சாரோடோ விமோகினிம். மங்களஸ்வரூபிணியான தேவியே, கவேர முனிவரிடம் புத்திரியாக விளங்கி அவருக்கு மோட்சத்தை அளித்து அகஸ்திய முனிவர் இடம் அவரிடத்தில் உன்னுடைய மற்றொரு அம்சமான லோபாமுத்ரை என்ற உருவத்தில் ரிஷி பத்னியாகவும் மற்றொரு அம்சத்தினால் எல்லா பாவங்களையும் தீர்த்தக்கூடிய நதி ரூபமாய் பிரவகிக்க வேண்டும் என்று கூறி அவர் அந்தர்த்தியானம் அடைகிறார். கவேர ரிஷிக்கு விஷ்ணு மாயா, ஜெகன்மாதா, லோபாமுத்ரா, காவேரி என்ற அம்சங்களுடன் குமாரியாக வளர்ந்து தவம் செய்து அகஸ்தியரை மணந்து பின்னர் தன்னுடைய அம்சங்களில் ஒன்றாக லோபாமுத்ரையாகவும் மற்றொரு அம்சத்தினால் காவேரி நதியாகவும் தோன்றினாள். ஒரு சமயம் அகஸ்திய பகவான் எல்லா புண்ணிய தீர்த்தங்களுடன் கூடிய தன்னுடைய கமண்டலுவை கீழே வைத்துவிட்டு ஸ்நானத்திற்கு சென்றார். திருமாலின் திருவுள்ளப்படி ஒரு காகமானது அந்த கமண்டலுவை கவிழ்த்துவிட்டது. காவேரியில் எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் சேர்ந்து பிரவாகிக்க ஆரம்பித்தன. மகாவிஷ்ணு நெல்லிமர ரூபமாய் அமர்ந்து விட்டார். புண்ணிய தீர்த்தங்களுடன் கூடிய அந்த காவேரியானவள் இந்த நெல்லிமரத்தின் அடியிலிருந்து பிரவாகம் செய்ய ஆரம்பித்தாள். அதனால் அவளுக்கு சஹ்யாமலக தீர்த்தம் என்ற பெயரானது ஏற்பட்டது. ஸ்நானம் செய்து திரும்பிய அகஸ்திய முனிவர் நிகழ்ந்ததை அறிந்து துக்கப்பட்ட போதிலும் பிரம்மாவின் ஆக்ஞைப்படி 14 லோகங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களும் காவேரியில் சேர்ந்து பிரவாகிக்கும் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார். மேலும் அகஸ்திய மகரிஷி காவேரி உலகக்ஷேமார்த்தம் நதியாக பிரவகிக்கிறாள் என்பதை அறிந்து சந்தோஷப்பட்டு கீழ்கண்டவாறு ஸ்லோகம் செய்கிறார். விஷ்ணு பாதாப்ஜ சம்பூதா கங்கேதி பிரதிதோத்தரா யதா பாகீரதி கங்கா சிந்துரப்பி ஜாஹ்னவி ததா தக்ஷிண கங்கேதி சஹ்யாச்சல சம்பவா காவேரி திவ்யதேவீதி சர்வதீர்த்தமயீதி ச அஹம் ச வைகானச வால்யகில்யைஹ அன்யமுனீந்திரைஹ சனகாதிபிஹ சஹ சர்வதா தே புண்ணியதட்டே வசாமி ஸ்ரீ பார்வதீநாத முகைஹ சுரைஷ்ச ஸ்ரீரங்கசந்நிதௌ சாபி ஜம்புநாதஸ்ய பார்ஷ்வகே ஸ்நாஸ்யந்தி பூசுராஹ நித்யம் சர்வபாப அனுப்புத்தயே என்கிறார். காவேரி தீர்த்தமானது எல்லா பாவங்களையும் போக்கவல்ல சக்தி உண்டாகும்படி அனுகிரகம் செய்து மேலும் அவள் செல்லும் மார்க்கங்களில் தானும் சர்வ முனிவர்களும் தேவர்களும் பின்னர் பார்வதி பரமேஸ்வரரும் எப்பொழுதும் சாநித்தியமாக இருப்போம் என்றும் பெருமைப்படுத்தினார். காவேரியானவள் பல க்ஷேத்திரங்களில் மார்க்கமாய் ஸ்ரீ ரங்கநாதர் ஜம்புகேஸ்வரரின் பிரசாதத்தையும் பெற்று அங்குள்ள ஜனங்களையும் பவித்திரம் ஆக்குவாள் என்று சொன்னார். மேலும் தேவ கிண்ணர கிம்புருஷால் பித்ரு தேவதைகள் எல்லாரும் காவேரியின் பிரவாக சௌந்தரியத்தை கண்டு வியந்தார்கள். காவேரி தீர்த்த மகிமையினால் தேவர்கள் யஜ்ஞங்கள் ஏராளமாக செய்யப்பட வேண்டும் என்றும் அதனால் தங்களுக்கு ஹவிர்பாகங்கள் கிட்டும் என்றும் பித்ரு தேவதைகள் தங்களுடைய சந்ததியினர்கள் சத்புத்திரர்கள் மூலம் ஸ்நான தர்ப்பணாதிகள் மூலமும் தங்களை கரையேற்றுவார்கள் என்று காவேரியின் தீர்த்தத்தினால் பக்குவம் செய்யப்பட்ட அன்னமும் சாதமும் தங்களுக்கு கயாஸ்ரார்த்த பலனை கொடுக்கும் என்று சந்தோஷத்தினால் ஆரவாரம் செய்தார்களாம். இந்த ஸ்லோகமானது இவ்வாறாக எடுத்துரைக்கிறது. தர்பிஷந்தி காவேரியாக தீர்த்தே ஸ்நானேன ஜலாப்ளுதாக அஸ்மான் உத்ருத்ய காவேரியாக சர்வே சாப்பி நோத்விஜாக யஜ்ஞாதீன் குர்வந்தே சந்தः பாலிதா ராஜபிஹி சதா இதி அந்யோன்யம் சுராः சர்வே ஹர்ஷாத்து ஊச்சுஹு ச கத்கதம் பிரீதாஷ பிதரः சர்வே ஹர்ஷகத்கதயாகிரா ஊச்சுஹு பரஸ்பரம் ராஜன்னு சமாலம்பிய ச பாணிபிஹி வயம் ஏவ கிருதார்த்தः ஸ்மः தஹ்யுஹு அஸ்மத் திலோதகம் அஹோ ஹி அத்புதாகாரா காவேரி தீர்க்க கோட்டிபிஹி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கலாச்சார புராண பார்வையில் காவேரி தத்துவம். உரை வழங்கியவர் ஷாசன் ஜெயின் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் டாக்டர் ரமாதேவி சேகர் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.